வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தற்போதைய சூழ்நிலையில் தொடர்ந்து விழிப்போடு இருக்க வேண்டும். மாநில அதிகாரிகள் கள நிறுவனங்களுடன் இணைந்து நெருங்கிய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு துல்லியமாக ஆபரேஷன் சிந்தூர் மேற்கொள்ளப்பட்டது. இந்திய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு கோரிக்கை விடுத்த மாணவருக்கு கண்ணீர் வேண்டாம் தம்பி என ஆறுதல் தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றம். அமைச்சர் துரைமுருகனிடம் இருந்து கனிமவளத்துறை பறிப்பு. போர் பதற்றம் காரணமாக லாகூரில் இருந்து அமெரிக்கர்கள் வெளியேற வேண்டும் என அமெரிக்கா துணை தூதரகம் உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தற்போதைய சூழ்நிலையில் தொடர்ந்து விழிப்போடு இருக்க வேண்டும் என்றும் மாநில அதிகாரிகள் கள நிறுவனங்களுடன் இணைந்து நெருங்கிய ஒத்துழைப்பை பேண வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். அந்த தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது. இதில் 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதனால் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் எல்லையோரத்தில் பூஞ்ச், பார்முல்லா, குப்ரவா, ஜம்மு, சம்பா, கத்வா, ரஜோரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டன. ஸ்ரீநகர் விமான நிலையத்தை ஒட்டிய பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மூடப்பட்டன. இதுபோல் காஷ்மீர் பல்கலையின் அனைத்து தேர்வுகளும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் டெல்லியில் பல்வேறு துணை செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது நாடு முக்கியமான காலகட்டத்தில் உள்ளது என்றும் தொடர்ந்து விழிப்போடு இருக்க வேண்டும் என்றும் மாநில அதிகாரிகள் கள நிறுவனங்களுடன் இணைந்து நெருங்கிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு துல்லியமாக ஆபரேஷன் சிந்தூர் மேற்கொள்ளப்பட்டது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பகல்ஹாம் பகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா மே 7ஆம் தேதி அதிரடி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானில் 4 இடங்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 5 இடங்கள் என மொத்தம் 9 இடங்களில் பயங்கரவாதிகள் உள்ள அலுவலகங்கள், பயிற்சி முகாம்கள், அவர்களது வசிப்பிடங்கள் என 21 பயங்கரவாத நிலைகளை தரைமட்டமாக்கின. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்ட இந்திய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். இது தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராஜ்நாத் சிங் பேசினார். அப்பொழுது கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு துல்லியமாக ஆபரேஷன் சிந்தூர் செயல்படப்பட்டது எனும் தெரிவித்தார். மேலும் 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். எந்த அப்பாவிக்கும் தீங்கு விளைவிக்காமல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவன் ஒருவன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் கண்ணீர் வேண்டாம் தம்பி, மருத்துவ சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி இருக்கின்றேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் கீர்த்தி வர்மா என்பவர் இன்று வெளியான 12ஆம் பொதுத் தேர்வு முடிவில் 600 மதிப்பெண்களுக்கு 471 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். 2 கைகளும் இல்லாத மாற்றுத்திறனாளி மாணவனான கீர்த்தி வர்மா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய உதவ வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் கண்ணீர் வேண்டாம் தம்பி என்று மாணவனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் கண்ணீர் வேண்டாம் தம்பி,
மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் உங்களுக்கான மருத்துவ சிகிச்சைகளுக்கான ஏற்பாடுகளை கவனிக்க சொல்லியிருக்கின்றேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவையில் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டு அமைச்சர் துரைமுருகனிடம் இருந்து கனிம வளத்துறை பறிக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டு அதன் விவரம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் அமைச்சர்கள் ரகுபதி, துரைமுருகன் ஆகியோரின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டுள்ளன. அமைச்சர் துரைமுருகனிடம் இருந்த கனிம வளத்துறை பறிக்கப்பட்டு அமைச்சர் ரகுபதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ரகுபதியிடம் இருந்த சட்டத்துறை துரைமுருகனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் துரைமுருகன் நீர்வளத்துறையுடன் சட்டத்துறையையும் கூடுதலாக கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றம் காரணமாக பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்கா துணை தூதரகம் அனைத்து தூதரக ஊழியர்களையும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்க வேண்டும் எனவும் லாகூரில் இருந்து அமெரிக்கர்கள் வெளியேற வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பஹல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பதிலாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா மே 7ஆம் தேதி முதல் அதிரடி தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 21 பயங்கரவாத நிலைகள் தரைமட்டமாக்கப்பட்டது. இந்நிலையில் லாகூரில் இருந்து அமெரிக்கர்கள் வெளியேற அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், லாகூரில் உள்ள ஆளில்லா விமானங்கள் வெடித்ததாக வந்த செய்திகள் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆளில்லா விமானங்கள் மற்றும் வான்வெளியில் ஊடுருவக்கூடிய சாத்திய கூறுகள் பற்றிய தகவல்கள் என்றும், இதன் காரணமாக லாகூரில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் அனைத்து துணை தூதரக ஊழியர்களையும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் லாகூரில் இருந்து அமெரிக்கர்கள் வெளியேற வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திமுக கொத்தடிமையாக செயல்பட்டு வருகின்றார் என்றும், அவரை அடையாளம் காட்டி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்ற அந்தஸ்தினை அதிமுக தான் வழங்கியது என்று சேலம் ஓமலூரில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு நிர்வாகிகளிடையே ஆலோசனை நடத்தினார். ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எம்ஜிஆரால் தீய சக்தி என்றழைக்கப்பட்ட திமுகவில் சட்டத்துறை அமைச்சர் சேர்ந்து கொண்டு கொத்தடிமையாக செயல்பட்டு வருகின்றார் என்றும், அவரை அடையாளம் காட்டி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்ற அந்தஸ்தினை அதிமுக தான் வழங்கியது என்று தெரிவித்தார். மேலும் நான் தூங்கிக் கொண்டிருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். தூங்காமல் விழிப்புணர்வுடன் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருப்பதால் தான் அவர் எங்களை விமர்சனம் செய்து வருகின்றார் என்று, அதிமுகவை பொறுத்தவரை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக தொடர்ந்து உழைத்து வருகின்றோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ரகுபதி பேசுறார், எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு, இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் கும்பகர்ணம் தூக்கத்தில் இருக்கார். ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே 3 நாளைக்கு முந்தி ட்விட்டரில் போட்டிருந்தேன். எல்லா பத்திரிகையும் வந்துருக்குது, ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் 3 நாளுக்கு முந்தி வெளியிட்டேன். நேற்று தினம் இப்படி ஒன்று நடந்திருக்குது. எவ்வளோ மோசம்! ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர். அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செல்கின்ற பொழுது, நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன், எங்களுக்கு 15,000 ரூபா கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகவும், அந்த பெண்மணி அவ்வளோ பணம் இல்லை, ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகை எதை கொடுத்துருக்காங்க. பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது, அசிங்கமாக இருக்குது. எப்படி நடந்தார் என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்டிருக்காங்க, தைரியமாக வெளியிட்டு. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் மனிதநேயம் ஜெயிக்க வேண்டும் என்றும்
1980ஆம் ஆண்டுகளின் கதாநாயகிகள் மீண்டும் நடிக்க வருவது நல்லதுதானே என்றும் சென்னையில் திரைப்பட நடிகை சிம்ரன் தெரிவித்தார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் திரைப்பட நடிகை சிம்ரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெற்றியடைந்துள்ளது மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், குட் பேட் அக்லி படமும் நன்றாக உள்ளதால் நல்ல ஃபேமிலி உருவாகி உள்ளது என்றும், என்னுடைய 30 வருட திரைத்துறை வாழ்க்கையில் டூரிஸ்ட் ஃபேமிலி சிறந்த படம் என்றும், அரசியலுக்கு வந்த விஜய்க்கு ஆல் தி பெஸ்ட் எனவும் சிம்ரன் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஃபீல் பண்றேன். டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா வெற்றி அடைச்சிருக்கு. அண்ட் குட் பேட் அக்லி கூட திருப்பி ஃப்ரீயாவை உருவாக்கிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட ஆடியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு. என்னோட 30 இயர்ஸோட கரியரில் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் திங் ஹேப்பன் டு டூரிஸ்ட் ஃபேமிலி. 100% இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நல்லா உமன் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ், உமன் சென்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ் உமன்னா பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் பண்ணலாம். தே வில் டெஃபினெட்லி அக்செப்ட் இட். நல்லா இருந்தா ஸ்டோரி தான் பாஸ். நீங்கள் நிறைய சினிமா நடிகர்கள் கூட தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்கீங்க. இப்போ உங்க கூட நடித்த நிறைய நடிகர்கள் முக்கியமான நடிகர் விஜய். அவர் வந்து இப்போ வந்து அரசியல் வந்திருக்காரு. அவரோட அரசியல் வருகை தூத்துக்குடியில் 1 டன் ரேஷன் மூட்டைகளை கடத்திய 2 வரை காவல்துறையினர் கைது செய்து அரிசி மூட்டைகளுடன் டாடா ஏசி வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி தாளமுத்து நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முத்துராஜ் தலைமையிலான காவல்துறையினர் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ஈசிஆர் திரோஸ்புரம் பிரதான சாலையில் டாடா சுமோ வாகனத்தை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி சோதனை செய்தனர். அப்பொழுது 1 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை கைத்தாருக்கு சட்டவிரோதமாக கடத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து ரேஷன் அரிசி மூட்டைகளுடன் வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் வாகனத்தின் ஓட்டுநர் நிர்மலா ராஜ், லோட்மேன் ஜெயராம் ஆகிய 2 காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லத்தேரி அடுத்த செஞ்சி மோட்டூர் பகுதியில் உள்ள மலையில் கிறிஸ்தவ வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தை வருவாய்த்துறையினர் அகற்றினர். வேலூர் மாவட்டம் லத்தேரி அடுத்த செஞ்சி மோட்டூர் பகுதியில் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள மலையில் அப்பகுதி மக்கள் கிறிஸ்தவ வழிபாட்டிற்காக தகடு சீட்டுகளின் மூலம் கூடாரம் அமைத்து வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மலைப்பகுதியில் மற்ற மதத்தை சார்ந்தவர்களை கோயிலை கட்டி வழிபடக்கூடாது என ஏற்கனவே வருவாய்த்துறை அதிகாரியிடம் சிலர் புகார் அளித்திருந்தனர். புகாரின் பேரில் வருவாய்த்துறையினர் மலைப்பகுதியில் கட்டப்பட்டுள்ள கூடாரத்தை அகற்றுவதற்கு ஏற்கனவே அப்பகுதி மக்களிடம் நோட்டீஸ் வழங்கியதை அடுத்து 30க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறையினர் செஞ்சி மோட்டூர் பகுதியில் உள்ள மலையில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தை அகற்ற முயற்சித்த போது பொதுமக்கள் வருவாய்த்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மலையில் அமைக்கப்பட்டுள்ள கூடாரத்தை வருவாய்த்துறையினர் அகற்றினர். அருப்புக்கோட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ரூபாய் 34 கோடியில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பந்தல்குடி சாலையில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அமைந்துள்ளது. இந்த அரசு தலைமை மருத்துவமனையில் ரூபாய் 34 கோடி மதிப்பில் அதிநவீன சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் 2 அறுவை சிகிச்சை அரங்குகள், டயாலிசிஸ் பிரிவு, அதிநவீன விபத்து சிகிச்சை பிரிவு, இரத்த வங்கி என அனைத்து பிரிவுகளும் ஒரே இடத்தில் அமையும் வகையில் 6 தளங்களுடன் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வருகின்றது. கட்டுமான பணிகள் முடிய சில நாட்களே உள்ள நிலையில் மருத்துவமனை கட்டுமானத்தின் இறுதிக்கட்ட பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது மருத்துவமனை உள்ளே அமைய உள்ள லிப்ட் வசதிகள் குறித்தும் கட்டுமான பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார். அதன் பின்னர் சேதமடைந்துள்ள பிணவரை கட்டிடத்தில் குறைகள் உள்ளது என்றும், குளிர்சாதன வசதி உள்ளதா என்றும், எப்படி சடலங்களை பாதுகாப்பாக வைக்கிறீர்கள் என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கேட்டறிந்தார். ஆய்வின் போது வட்டாட்சியர் செந்தில்வேல் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள்,
அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் பலர் உடனிருந்தனர். காஷ்மீர் பஹல்காமில் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டதை விட தேர்தல்தான் நரேந்திர மோடிக்கு முக்கியமாக இருந்தது என்று ராஜபாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பொன்விழா மைதானத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் பேசினார். அப்பொழுது காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் 26 பேரை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றபோது நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கவில்லை என்றும், செப்டம்பர் மாதம் பீகாரில் நடைபெறவுள்ள தேர்தல் கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்று விட்டார் என்றும், 26 பேர் படுகொலை செய்யப்பட்டதை விட தேர்தல்தான் நரேந்திர மோடிக்கு முக்கியம் என்று தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் +2 பொதுத் தேர்வில் 600 மதிப்பெண்களுக்கு 594 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்த மாணவி சிந்தனை செல்வியை பள்ளி ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி வாழ்த்தினர். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் திருவள்ளூரில் அமைந்துள்ள RM ஜெயின் அரசினர் மகளிர் பள்ளியில் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கம்மவார்பாளையம் பகுதியை சேர்ந்த +2 மாணவி சிந்தனை செல்வி என்பவர் 600 மதிப்பெண்களுக்கு 594 மதிப்பெண்கள் பெற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலிடம் பெற்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். மாணவியை உற்சாகப்படுத்தும் விதமாக பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி மாணவியை கட்டி தழுவியும் முத்தம் கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவி தெரிவிக்கையில், அரசு பள்ளியில் சேர்வதற்கு யாரும் தயக்கப்பட வேண்டாம் என்றும், நல்ல முறையில் ஆசிரியர்கள் பயிற்சி அளிப்பதால் தான் நான் அதிக அளவில் மார்க் எடுத்து மாவட்டத்தில் முதலிடம் எடுக்க காரணம் எனவும் மாணவி சிந்தனை செல்வி தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிந்தனை செல்வி. நான் திருவள்ளூர்ல இருக்க RM ஜெயின் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். நான் 600க்கு 594 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். இருந்தாலுமே நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இங்க இருக்க டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. HM எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட வீட்டில் பேரண்ட்ஸ் அதை விட நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு நிறைய படிக்கிறதுக்கு டைம் என்னோட வீட்டில் நான் எடுத்துப்பேன். ஸோ நீங்க எங்க படிக்கிறோன்றது கிடையாது. நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாதான் இவ்வளோ மார்க் வாங்க முடியும், 590க்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கேன். இருந்தாலுமே நான் 594 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால முடியுது அப்படின்னா உங்களாலுமே முடியும். நீங்க நல்லா நம்பிக்கை வச்சு உங்களோட பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாம். ஒரு டீச்சருமே இங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பசங்க நல்ல மார்க் எடுக்கிறோன்றதுக்காக எங்களை பசங்களை விட டீச்சர்ஸ் ரொம்ப கேர் எடுத்து ஒரு பசங்களுக்குமே சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல கிளாஸ் எடுக்கிறாங்க. இங்க எனக்கு நல்லா புரிஞ்சதுனாலதான் நான் எல்லா சப்ஜெக்ட்லயுமே இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க இருக்க டீச்சர்ஸ் ரொம்ப நல்ல டீச்சர்ஸா இருக்காங்க. ஸோ நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்களோட பசங்களை நம்பி சேர்க்கலாம். அவங்க நிறைய மார்க் வாங்குவாங்க. நீங்க உங்க பசங்களை மெயின்லி சப்போர்ட் பண்ணுங்க. கலசப்பாக்கத்தில் பெட்ரோல் பங்க் ஊழியர்களை தாக்கிய இளைஞர்களை இருசக்கர வாகன பதிவெண்கள் மூலம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த பேட்டை கிராமத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் மேனேஜராக பணிபுரியும் சிவகண்டன் மற்றும் பெட்ரோல் விற்பனையாளர் பழனி ஆகியோரிடம் 2 இருசக்கர வாகனத்தில் வந்த அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் 1000 ரூபாய்க்கு சில்லறை கேட்டனர். சில்லறை இல்லை என தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் சிறுநேரம் கழித்து மது குடித்துவிட்டு பெட்ரோல் பங்கிற்கு சென்று மேனேஜர் சிவகண்டன், விற்பனையாளர் பழனி ஆகியோரை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து சென்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. இது குறித்து பெட்ரோல் பங்கின் மேனேஜர் கலசப்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் இருசக்கர வாகன பதிவெண்கள் மூலம் இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆரணியில் +2 தேர்வில் தோல்வியடைந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரத்தில் தச்சூர் சாலையில் தண்டவராயன் தெருவில் சுரேஷ் கமலா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களின் மகளான வினோதினி அரசு உதவி பெறும் சுப்பிரமணிய சாஸ்திரியார் மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டு +2 தேர்வு எழுதியிருந்தார். இந்நிலையில் +2 ரிசல்ட் வெளியானதில் 2 பாடப்பிரிவுகளில் மாணவி தோல்வியடைந்தார். இதனால் மனமுடைந்த வினோதினி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆரணி நகர காவல்துறையினர் வினோதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சித்தாமூர் சூனாம்பேடு பகுதியில் அதிமுகவின் 10 ஆண்டு சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அம்மா பேரவை சார்பில் சித்தாமூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சூனாம்பேடு சித்தாமூர் பகுதியில் அதிமுகவின் 10 ஆண்டு சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கொளத்தூர் ரவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ். ஆறுமுகம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பக்தவாச்சலம், எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி துணை செயலாளர் சேகர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று அதிமுகவின் 10 ஆண்டு சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பணிகளை விரைந்து முடித்த ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு அமைச்சர் சி.வே. கணேசன் பாராட்டு தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டரங்கில் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 64 ஊராட்சி செயலாளர்கள் கூட்டத்திற்கு வந்தார்களா என வருகையை அமைச்சர் சி.வே. கணேசன் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் தமிழ்நாடு அரசு மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகளை ஆய்வு செய்து பணிகளை குறிப்பிட்ட கால வரைக்குள் முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து அரசு அலுவலர்கள் பொறுப்போடு அக்கறை உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பணிகளை விரைந்து முடித்த ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். மேலும் அனைத்து ஊராட்சிகளிலும் பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் என அமைச்சர் சி.வே. கணேசன் அறிவுறுத்தினார். இதில் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் முருகன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவகுருநாதன், முருகன், ஊராட்சி செயலாளர்கள், அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவிலில் உள்ள ஜி.கே. மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு ஜி.கே. கல்வி குழுமத்தின் தலைவர் ஜி. குமாரராஜா பொன்னாடை அணிவித்து இனிப்புகளுடன் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள ஜி.கே. மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் 2024-2025 ஆண்டில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 3ஆம் இடமும் மாவட்ட அளவில் முதல் இடமும் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஜனகன் என்ற மாணவர் 600 மதிப்பெண்களுக்கு 597 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார். பரிமாலத்திரி, பார்கவி, கார்த்திகா ஆகியோர் 596 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், தீபிகா, திவ்யஸ்ரீ ஜனனி, முகமது சாஹித் ஆகியோர் 595 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். மேலும் 5 மாணவர்கள் 594 மதிப்பெண்கள் பெற்று 4ஆம் இடம் பிடித்துள்ளனர். மேலும் தேர்வு எழுதிய 148 மாணவர்களும் வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். சாதனை படைத்த மாணவர்களுக்கு ஜி.கே. கல்வி குழுமத்தின் தலைவர் ஜி. குமாரராஜா பொன்னாடை அணிவித்து இனிப்புகளுடன் பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பள்ளியின் மேலாண் இயக்குனர் ஜி.கே. அருண், இயக்குனர் டாக்டர் ஜி.கே. அகிலன், பள்ளி முதல்வர் எம். தேவதாஸ் மற்றும் பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவர்களின் வெற்றிக்கு அயராது உழைத்த பள்ளி முதல்வர் அனைத்து பாட ஆசிரியர்களுக்கும், வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. குடியாத்தத்தில் நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனத்தை சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் தொடங்கி வைத்தார். குடியாத்தத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் தொலைதூர கிராமங்களுக்கு கால்நடை மருத்துவ சேவை அளிக்க நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி சேவை தொடங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன்,
மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆகியோர் பங்கேற்று நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனத்தை இயக்கி வைத்தனர். இந்த கால்நடை மருத்துவ வாகனம் குடியாத்தம் கால்நடை மருத்துவமனையை தலைமையிடமாக கொண்டு இயக்கப்படும் என்றும், குடியாத்தம் பேரணாம்பட்டு ஒன்றியத்தில் உள்ள தொலைதூர கிராமங்களில் கால்நடை மருத்துவ சேவையை வழங்கும் என்றும், இந்த வாகனத்தில் ஒரு மருத்துவர், ஒரு உதவியாளர், ஒரு ஊர்தி ஓட்டுநர் ஆகியோர் பணியில் இருப்பார் என்றும், இந்த வாகனத்தின் கால்நடை மருத்துவ சேவைக்கு 1962 என்ற எண்ணில் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் திருக்குமரன், உதவி இயக்குனர் அந்துவன், கோட்டாட்சியர் சுபலட்சுமி, வட்டாட்சியர் மெர்ஸ்லின் ஜோதிகா, நகராட்சி ஆணையர் மங்கையர் கரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வால்பாறையில் செயல்படும் அரசு மேல்நிலை பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் +2 பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியடைந்துள்ள நிலையில் ஆசிரியர்களுக்கு மாணவர்களின் பெற்றோர் பாராட்டு தெரிவித்தனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் செயல்பட்டு வரும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அட்டகட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் சோலையாறு அணை அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய 4 பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் ஏற்கனவே சதமடித்து வரும் நிலையில் வால்பாறை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டு 100% தேர்ச்சியடைந்து மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். இந்நிலையில் முதன்முறையாக மாணவர்களை 100% தேர்ச்சியடைய செய்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவன்ராஜ் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஜெயலட்சுமி ஆகியோருக்கு பெற்றோர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியோடு இனிப்பு வழங்கி ஆசி பெற்று வருகின்றனர். வணக்கம், எனது பெயர் சிவன்ராஜ். வால்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக 8 ஆண்டுகள் பணியாற்றி வருகிறேன். இன்றைய தினம் மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கோவை மாவட்டம் தமிழ்நாடு அளவில் வந்து 4வது இடத்தை பெற்றிருக்கிறது. அதே வேளையில் வால்பாறை பகுதியில் கிட்டத்தட்ட 4 அரசு மேல்நிலைப் பள்ளிகள் உள்ள நிலையில எங்களது பள்ளி 112 மாணவர்கள் தேர்வு எழுதி 112 மாணவர்களுமே தேர்ச்சி பெற்று சென்டம் பெற்று தந்திருக்கிறார்கள். உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. அருகாமை பள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியாக இருக்கிறது. அதுவும் 159 மாணவிகள் தேர்வு எழுதி 59 மாணவர்களுமே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தேர்ச்சி விழுக்காடு இந்த ஆண்டு உயர்ந்திருக்கிறது. இதற்கு வித்திட்ட தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். தீவிரவாத தாக்குதல் நடக்கும்போது காயமடையும் பயணிகளை எவ்வாறு மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது என்பதை சென்னை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் தத்ரூபமாக செய்து காட்டினர். காஷ்மீர் பஹல்காமில் 26 சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் 9 முகாம்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் நேற்று நாடு முழுவதும் சுமார் 259 இடங்களில் போர் ஒத்திகை நடைபெற்றது. அதேபோன்று சென்னையில் துறைமுகம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் போர் ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அதன்படி இன்று சென்னை விமான நிலையத்தில் தீவிரவாத தாக்குதல் நடக்கும்போது காயமடையும் பயணிகளை எவ்வாறு மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது என்பதை மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் தத்ரூபமாக செய்து காட்டினர். தாம்பரம் ரயில் நிலையம் பகுதியில் ஆதரவற்றோர்களுடன் படுத்துறங்கிவிட்டு செல்போனை திருடிய ஆதரவற்ற முதியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலைய பகுதிகளில் ஆதரவற்றோர், வயது முதிர்ந்தவர்களை என ஏராளமான நபர்கள் அங்கேயே தங்கி உள்ள நிலையில் அவர்களுடன் சேர்ந்து மது பிரியர்களும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்களும் படுத்து உறங்குகின்றனர். இந்நிலையில் தாம்பரம் ரயில் நிலையம் பகுதியில் படுத்து தூங்கும் பயணிகளின் உடைமைகளை அடிக்கடி திருடு போவதாக தாம்பரம் காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது.
அதேபோன்று இன்று அதிகாலையில் தனது மொபைல் போன் திருட்டு போய்விட்டதாக நபர் ஒருவர் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது வயது முதிர்ந்த நபர் ஒருவர் தள்ளாடியவாறு வந்து செல்போனை திருடி செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே காவல்துறையினர் அந்த முதியவரை கண்டுபிடித்து விசாரணை செய்ததில் செல்போனை திருடி அதே பகுதியில் இதுபோன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களிடம் விற்பனை செய்து விட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து முதியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலைய பகுதிகளில் படுத்து தூங்கும் நபர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் வயது முதிர்ந்தவர்களை காப்பகத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருக்கழுக்குன்றத்தில் பிரம்மகுமாரிகள் நடத்திய அமர்நாத் பனிலிங்கம் மற்றும் 12 ஜோதிர்லிங்க தரிசன கண்காட்சியை திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மலையடிவாரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பிரம்மகுமாரிகள் நடத்திய அமர்நாத் பனிலிங்கம் மற்றும் 12 ஜோதிர்லிங்க தரிசன கண்காட்சி துவங்கியது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மற்றும் தென் கேரளா பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சேவை ஒருங்கிணைப்பாளர் பீனா தலைமையில் நடைபெற்ற ஜோதிர்லிங்க தரிசனத்தை திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி, சேக்கிழார் பரம்பரை குருவடபாதி ஆதீனம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். கண்காட்சியில் அமர்நாத் பனிலிங்கம் பிரதானமாகவும் அதனைத் தொடர்ந்து சோமநாத், ஓங்கரேஸ்வரர், வைத்தியநாத், கேதர்நாத், விஸ்வநாத், மகாகாலேஸ்வரர், கிருஷ்ணேஸ்வரர், மல்லிகார்ஜுன், திரியம், நாகேஸ்வரர், பீமாசங்கர், ராமேஸ்வரர் ஆகிய 12 ஜோதிர்லிங்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 8ஆம் தேதி முதல் வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறும் ஜோதிர்லிங்க தரிசனத்தில் ராஜயோக தியானம் பற்றிய விழிப்புணர்வு படக்காட்சிகள் மற்றும் மனிதன், பஞ்சபூதங்கள், இறைவன் பற்றிய தெளிவான வீடியோ காட்சிகள் மற்றும் மன மகிழ்ச்சி தரும் கலை நிகழ்ச்சிகள் தினந்தோறும் மலையில் நடைபெறுகின்றது. கண்காட்சியில் பிரம்மகுமாரிகள், பக்தர்கள் என பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கு பெற்றனர். குடியாத்தம் மீனாட்சி அம்மன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மீனாட்சி அம்மன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாக குண்டத்தில் பட்டு வஸ்திரங்கள், நவதானிய வகைகள், மூலிகை பொருட்கள், வாசன திரவியங்கள் உள்ளிட்டவைகள் செலுத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்று விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கம்பன் கழக தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான பூபதி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண மரியாதை அளிக்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சமேத சுந்தரேஸ்வரரை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் பூபதி தனது சொந்த பணத்தில் 1000 பக்தர்களுக்கு 5 வகையான அன்னதானம் வழங்கினார். விழாவில் கோவில் நிர்வாகிகள் ஹேமச்சந்திரன், இளங்கோ, ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டியில் உள்ள பகவதி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த பாப்பம்பால்புரம் பகுதியில் அமைந்துள்ள பகவதி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக காப்பு கட்டி விரதமிருந்து 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடத்தை ஊர்வலமாக எடுத்துச் சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதுபோன்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மஞ்சள் நீரில் குளித்து வேலழகு குத்திக் கொண்டு சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து மேலதாள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக சென்று பகவதி அம்மன் கோவிலில் நேர்த்திக்கடனை செலுத்தினார். அப்பொழுது பால்குடம் சுமந்து வந்த பக்தர்களை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் பொருட்டு வழியெங்கும் வீடுகள் தோறும் மஞ்சள் நீரை தெளித்து வரவேற்றனர். இதனையடுத்து பகவதி அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுட்டு வட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பகவதி அம்மனை வழிபட்டனர். தோட்டப்பாளையம் தாரகேஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியின் ஒரு பகுதியாக தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது.
வேலூர் மாவட்டம் தோட்டப்பாளையத்தில் அமைந்துள்ள அபயம்பிகை சமேத தாரகேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை பௌர்ணமி விழா தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் தாரகேஸ்வரர் வீற்றிருந்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். அப்பொழுது எலுமிச்சை, வாழைப்பழம், உப்பு, மிளகு, சில்லறை காசுகள் போன்றவற்றை தேரின் மீது பக்தர்கள் வீசி எறிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அபயாம்பிகை சமேத தாரகேஸ்வரரை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தற்போதைய சூழ்நிலையில் தொடர்ந்து விழிப்போடு இருக்க வேண்டும். மாநில அதிகாரிகள் கள நிறுவனங்களுடன் இணைந்து நெருங்கிய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு துல்லியமாக ஆபரேஷன் சிந்தூர் மேற்கொள்ளப்பட்டது. இந்திய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு கோரிக்கை விடுத்த மாணவருக்கு கண்ணீர் வேண்டாம் தம்பி என ஆறுதல் தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றம். அமைச்சர் துரைமுருகனிடம் இருந்து கனிமவளத்துறை பறிப்பு. போர் பதற்றம் காரணமாக லாகூரில் இருந்து அமெரிக்கர்கள் வெளியேற வேண்டும் என அமெரிக்கா துணை தூதரகம் உத்தரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.